அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் கொடுத்துக்கிட்டு வரோம். அதே மாதிரி தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான கவுன்சிலிங், பல்வேறு வகையான படிப்புகள் சம்மந்தப்பட்ட தகவல்களையுமே கொடுத்துட்டு வராங்க. இப்போ பர்டிகுலராக பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் டிஎன்இஏ 2024 சம்மந்தப்பட்ட தகவல்களை கண்டினியூஸாக கொடுத்துட்டு வரோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துட்டு வரோம். இப்போ பார்த்திங்கன்னா ரவுண்ட் 2க்கான டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டுக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்மக்கிட்ட பேசின பெரும்பான்மையான மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கிட்டத்தட்ட உண்மையை சொல்ல போனோம்னா 100க்கு 99 பேர் என்ன சொன்னாங்கன்னா, சார் நான் அக்செப்ட் அண்டு அப்வேர்டு தான் சார் கொடுக்குறதா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஓகே, இப்போ இந்த அக்செப்ட் அண்ட் அப்வேர்டு கொடுத்தா என்ன நடக்கும், எப்படி சீட் அலோகேட் ஆகும், இந்த அக்செப்ட் அண்ட் அப்வேர்டு கொடுத்தவங்க என்ன பண்ணணும், எவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும், இது மாதிரி ஏகப்பட்ட கேள்விகளை பேரண்ட்ஸ் கண்டினியூஸாக கேட்டிருக்காங்க. ப்ளஸ் நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோ நேற்று வீடியோலையுமே பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் கிட்டத்தட்ட கீழே டவுட்ஸே அத்தனை டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த அக்செப்ட் அண்ட் அப்வேர்டுனா என்ன முதல்ல ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், அந்த அக்செப்ட் அண்ட் அப்வேர்டு கொடுத்தா எப்படிலாம் நம்மளுக்கு சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது, எப்படிலாம் நம்மளுக்கு சீட்டு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ செகண்ட் ரவுண்டுக்கான டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டுக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. என்னையை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலுமே சொல்கிறது, உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்கள் நினச்ச கல்லூரிகள் கிடச்சிருச்சு, நினச்ச டிபார்ட்மெண்ட் கிடச்சிருச்சுன்னா நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுறது அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம் கொடுத்து ஜாயின் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த அக்செப்ட் அண்ட் அப்வேர்டு கொடுத்து நான் பெருசாக நிறைய கல்லூரிகளுக்கு மாறுறேன், நிறைய டிபார்ட்மெண்ட் மாறும் அப்படின்லாம் பெரிய ஒரு நம்பிக்கையோட மாணவர்கள் வெயிட் பண்ணுறாங்க. மாறும், பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓகே சம்மாட் இதில் என்னென்னா ஒரே ஒரு விஷயம் தான் இப்பயும் தெளிவாக சொல்கிறேன், நீங்கள் என்ன கல்லூரியில் படிக்கிறீங்கிறது விஷயம் கிடையாது, கல்லூரியில் போய் நீங்கள் எப்படி படிக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் முதல் விஷயம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு, அதாவது நீங்கள் நினச்ச கல்லூரி இல்லைனாலும் ஓரளவுக்கு நியர்பையில் ஒரு கல்லூரி கிடச்சிருச்சுன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு சஜஷன் கொடுக்குறது அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம் கொடுத்துருங்க, யோசிக்கவே வேண்டாம். ஓகே, இப்போ அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம் வேண்டாம் சார், நான் அக்செப்ட் அண்ட் அப்வேர்டு இதோட பெட்டரான ஆப்ஷன்ஸ் போகிறேன் அப்படின்னா எனக்கு என்ன நடக்கும், என்ன சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறதான் கேட்குறாங்க. ஸோ அதுக்கான பதில் சொல்லலாம். இப்போ அக்செப்ட் அண்ட் அப்வேர்டுங்கிறத இன்றைக்கி ஈவினிங் 5 மணிக்குள்ளே நீங்கள் கொடுக்கணும். அதாவது எனி சாய்ஸஸ் கொடுக்கலாம். இதில் அக்செப்ட் அண்ட் அப்வேர்டு கொடுக்க விரும்புகிற மாணவர்கள் இன்றைக்கி சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் அக்செப்ட் அண்ட் அப்வேர்டு கொடுக்கணும். அப்படி கொடுத்தா நாளைக்கு காலையில், சரிங்களா? ஸோ நாளைக்கு காலையிலனா ஆகஸ்ட் 15ஆம் தேதி காலையில் திருப்பியும் ஒரு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ரிலீஸ் ஆகுங்க. சார் அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், சார் எனக்கு தான் ஆல்ரெடி டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டுங்கிறது ரிலீஸ் ஆயிடுச்சு, இப்போ நாளைக்கு ஒரு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ரிலீஸ் ஆகும்னா அப்போ எனக்கு புதுசாக வேறு ஒரு கல்லூரியில் வேறு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய மாணவர்கள் கேட்டாங்க. அப்படி கிடையாதுங்க. அதாவது ஆல்ரெடி ரிலீஸ் ஆகிருக்க டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் கூடுதலாக என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அக்செப்ட் அண்ட் அப்வேர்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்கிறீங்க, நீங்கள் இத்தனாம் தேதிக்குள்ளே டிஎஃப்சியில் போய் ரிப்போர்ட் பண்ணணும். அதில் நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தால் அமௌண்ட் பே பண்ண தேவையில்லை, ஜென்ரல் கேண்டிடேட்டாக இருந்தால் 25,000 rupees பே பண்ணணும், 7.5 பே பண்ண தேவையில்லை. இந்த தகவல்கள் மட்டும் போட்டு ஆல்ரெடி உங்களுக்கு என்ன கல்லூரியில் என்ன டிபார்ட்மெண்ட் அலாட் ஆகிருக்கோ அதே அலாட்மெண்ட் தான் திருப்பியும் நாளைக்குங்கிறது ரிலீஸ் ஆகுங்க. சரிங்களா? ஸோ இப்போ ரிலீஸ் ஆயிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு உங்களுடைய எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் மற்றும் அமௌண்ட்டு 25,000 ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட் கிராஜுவேட் பே பண்ண தேவையில்லை, கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பே பண்ண தேவையில்லை, ரிமைனிங் இருக்கக்கூடிய ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் 25,000 ரூபாய் காசு எடுத்துகிட்டு நீங்கள் எந்த டிஎஃப்சி ஆஃப் பண்ணியிருக்கீங்களோ அந்த டிஎஃப்சியில் போயிட்டு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணுங்க. ரிப்போர்ட் பண்ணணும்னா அந்த 25,000 rupees-ஐயும் அவங்க கிட்ட கொடுத்துடணும், ப்ளஸ் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் அவங்ககிட்ட சப்மிட் பண்ணிடணும். இப்போ உங்களுக்கு எப்போ கல்லூரி மாறி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 23ஆம் தேதி தேர்ட் ரவுண்டு ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ 23ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு தான் நம்மளுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டுங்கிறது ரிலீஸ் ஆகும். ஸோ ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டில் என்ன ரிலீஸ் ஆகும்னா, இப்போ நீங்கள் அக்செப்ட் அண்ட் அப்வேர்டு கொடுத்துருந்தா உங்களுக்கு வேறு கல்லூரியில் வேறு டிபார்ட்மெண்ட்டு மாறி வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. நான் இப்பயும் சொல்கிறேன், உறுதியாக மாறி வரும்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் என்னென்னா கிட்டத்தட்ட 99% மாணவர்கள் அக்செப்ட் அண்ட் அப்வேர்டு கொடுக்குறனால மாறுறதுக்கு அதே மாதிரி நிறைய சான்சஸ் இருக்குது. பட் இப்பயும் சொல்கிறேன், 50-50 சான்ஸ் தான். அக்செப்ட் அண்ட் அப்வேர்டு கொடுத்த மாணவர்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் நிறைய பேத்துக்கு மாறலை. ஸோ செகண்ட் ரவுண்ட்லேயே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மாறுறதுக்கு 50-50 சான்சஸ் இருக்குதுங்க. சரிங்களா? அப்படி மாறி வருதுன்னா அதுக்கடுத்து அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணி நீங்கள் நேரடியாக அந்த கல்லூரியில் போயிட்டு ஒரு 2-3 நாளைக்குள்ளே போயிட்டு முழு ஃபீஸையும் கட்டணும். அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், என்னென்னா, சார் நான் தான் ஆல்ரெடி 25,000 rupees-ஐயும் சர்டிஃபிகேட்ஸையும் டிஎஃப்சியில் சப்மிட் பண்ணியிருக்கேனே, நான் திருப்பி டிஎஃப்சியில் போய் வாங்கிட்டு கல்லூரிக்கு போகணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரும். அப்படி கிடையாது. அந்த டிஎஃப்சியில்
இருந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா, உங்களுக்கு எந்த கல்லூரியில் அலாட் ஆகுதோ அந்த கல்லூரிக்கு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் மற்றும் அந்த 25,000 ரூபாய் காசை அனுப்பிடுவாங்க. அதுலேயும் ஒரு பேரண்ட் கேட்டாங்க, சார் நீங்கள் வந்து அந்த 25,000 ரூபாய் கட்ட சொல்கிறீங்க, அது தனி காசா, அது அக்செப்ட் அண்ட் அப்வேர்டுக்குன்னு தனி அமௌண்ட்டா, இல்லை அது வந்து காலேஜ் ஃபீஸோட பகுதி அமௌண்ட்டா அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் 25,000 ரூபாய் கட்டுறதுங்கிறது காலேஜ் ஃபீஸோட பகுதி அமௌண்ட் தான், அதாவது பார்ட் ஆஃப் தி ஃபீஸ்ன்னு தான் சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இது வந்து தனிப்பட்ட அக்செப்ட் அண்ட் அப்வேர்டு கொடுத்தா 25,000 ரூபாய் பே பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் கேட்டது என்ன பார்த்தீங்கன்னா, அக்செப்ட் அண்ட் அப்வேர்டு கொடுக்குறேன் சார். இப்போ உதாரணத்துக்கு நான் மொத்தம் ஒரு 100 சாய்ஸ் கொடுத்துருந்தேங்க. இந்த 100 சாய்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 50வது சாய்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ நான் அக்செப்ட் அண்ட் அப்வேர்டு கொடுத்தேன்னா எப்படி எனக்கு மேலே போகும்? அதாவது எப்படி கேட்குறாங்கன்னா, திருப்பி எனக்கு வந்து வேறு கல்லூரி அலாட் ஆகிறப்ப அந்த ஆர்டருங்கிறது மேலேருந்து 1லேருந்து 49 வரைக்கும் வருமா, இல்லை 49லேருந்து 1க்கு போகுமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ என் சைடில் சொல்கிறது என்னென்னா, இப்போ உங்களுக்கு ஒரு 50வது சாய்ஸ் கிடச்சிருச்சு. ஒரு 100 சாய்ஸ் கொடுத்துருக்கீங்க, 50வது சாய்ஸ் கிடச்சிருச்சு. அப்போ எப்படி செக் பண்ணும், திருப்பியும் எப்படி சீட் அலோகேட் பண்ணுன்னா, இப்போ 50வது சாய்ஸில் இருக்கீங்க. இந்த 50வது சாய்ஸ்லேருந்து 49வது சாய்ஸ் செக் பண்ணும். அங்கே வந்து ஆல்ரெடி அந்த சீட் அலாட் ஆன மாணவர்கள் யாராச்சும் சீட்டை வேண்டான்னு சொல்லிட்டு வேறு ஒரு கல்லூரியிலையோ வேறு ஒரு டிபார்ட்மெண்ட்லையோ ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா அந்த சீட்டு வேக்கன்சி இருக்குதான்னு செக் பண்ணும். அந்த சீட்டு வேக்கன்சி இருந்தால் உங்களுக்கு அலோகேட் ஆகும். இல்லை 49வது சாய்ஸில் வேக்கன்சி இல்லை, அடுத்து 49லேருந்து 48 அங்கே திருப்பியும் செக் பண்ணும். அங்கே வேக்கன்சி இருக்குதான்னு செக் பண்ணும். அங்கே வேக்கன்சி இல்லைன்னா திருப்பியும் 47. இப்படி கீழே இருந்து தான் மேலே போகுமே தவிர்த்து மேலே இருந்து கீழே வராது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட ஒரு டவுட்டு, எப்படி தான் நம்மளுக்கு சீட் அலோகேட் ஆகுங்கிறது. ஸோ அக்செப்ட் அண்ட் அப்வேர்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்ச சாய்ஸ்லேருந்து கீழே இருந்து தான் மேலே போகும். அதாவது உங்களுக்கு வந்து சொன்ன மாதிரி தான் 100 சாய்ஸில் 50வது சாய்ஸோ 60வது சாய்ஸோ உங்களுக்கு கிடச்சிருந்துச்சுன்னா அப்போ எப்படி செக் பண்ணும்? 60க்கு முன்னாடி இருக்கக்கூடிய 59லேருந்து தான் செக் பண்ணுமே தவிர்த்து 60க்கு அடுத்து கீழே இருக்கக்கூடிய 61லேருந்து 100 வரைக்கும் போகவே போகாதுங்க. அதுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிக்ளைன் அண்டு கொடுத்துட்டு அடுத்த ரவுண்டுக்கு போய் தான் நீங்கள் கலந்துக்கலாம். அதேமாதிரி நிறைய மாணவர்கள் கேட்டது, சார் எனக்கு வந்து அக்செப்ட் அண்ட் அப்வேர்டு கொடுத்துருக்கேன், பட் வந்து எனக்கு வந்து அடுத்த ரவுண்டுக்கு நான் போய் கலந்துக்கலாமா? செகண்ட் ரவுண்ட் மாணவர்கள், எனக்கு நான் கொடுத்துருக்க சாய்ஸ் சரியில்லை அப்படின்னு சில பேரண்ட்ஸ்லாம் கேட்டாங்க. ஸோ நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் செகண்ட் ரவுண்ட் மாணவர்கள் இந்த கவுன்சிலிங்கை குவிட் பண்ணிவிட்டு அடுத்த ரவுண்டில் போய் கலந்துக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரியான கல்லூரிகள், நீங்கள் நினைக்கிற மாதிரியான டிபார்ட்மெண்ட்டுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ஏன்னா செகண்ட் ரவுண்டுக்கே இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப போட்டியாக இருக்குது. இன்னும் அப்போ தேர்ட் ரவுண்டில் 97,000 மாணவர்கள் ஆல்ரெடி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ப்ளஸ் எப்படியும் இப்போ ஃபஸ்ட் ரவுண்ட்லேருந்தே கிட்டத்தட்ட ஒரு 4,000லேருந்து 5,000 மாணவர்கள் செகண்ட் ரவுண்ட் வந்திருக்காங்க. உறுதியாக சொல்கிறேன், செகண்ட் ரவுண்ட்லேருந்துமே ஒரு 10,000 மாணவர்கள் வந்து தேர்ட் ரவுண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ அவ்வளோ போட்டியில் போய் நம்மளால் வந்து நல்ல கல்லூரியில் வந்து சீட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ என்னுடைய கைண்ட் ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ரவுண்டில் இப்போ உங்களுக்கு ஒரு சீட்டு கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷனை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஒன்று அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா அக்செப்ட் அண்டு அப்வேர்டுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்கள். இந்த 2 தவிர்த்து வேறு என்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணாலும், ஏன்னா சில பேர் வந்து டிக்ளைன் அண்ட் அப்வேர்ட்லாம் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. எனக்கு இந்த இப்போ கிடைச்ச சீட்டு வேண்டவே வேண்டாம், டிக்ளைன் அண்ட் அப்வேர்டு கொடுக்குறேன், எனக்கு வந்து மேலே போகும் தானே அப்படின்னு கேட்குறாங்க. அந்த சாய்ஸை மட்டும் எப்பயுமே கொடுத்துடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அக்செப்ட் அண்ட் அப்வேர்டு கொடுங்க. அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் கேட்ட இன்னொரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார் நான் இப்போ வந்து அக்செப்ட் அண்டு அப்வேர்டு கொடுக்குறேன், ஓகேங்களா, எனக்கு இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு எக்ஸுங்கிற ஒரு காலேஜில் ஒரு டிபார்ட்மெண்ட், கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் கிடச்சிருக்கு. நம்மளுக்கு 23ஆம் தேதி ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டில் வந்து ஒய்ங்கிற கல்லூரியில் வந்து ஒரு இது கிடைக்குது. எனக்கு அதை விட இது பெட்டரான ஆப்ஷனாக இருக்குது. அப்போ நான் இதையே எனக்கு ஆல்ரெடி கிடைச்ச சீட்டையே நான் திருப்பி ரீட்டைன் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டாங்க. ஸோ நான் தெளிவாக சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டில் வேறு ஒரு கல்லூரி வந்துருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன பார்த்தீங்கன்னா இப்போ கிடைச்சிருக்க சீட்டுங்கிறது கேன்சல் ஆகிடும். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3க்கும் மேற்பட்ட பேரண்ட்ஸ் கேட்டது என்ன பார்த்தீங்கன்னா, சரி எனக்கு வந்து இப்போ கிடைச்சிருக்க கல்லூரியை விட பெட்டராக ட்ரை பண்ணுறேன், ஒருவேளை எனக்கு இப்போ நான் சாய்ஸ் லிஸ்ட்டு வந்து தப்பாக போட்டு எனக்கு அந்த கல்லூரியை விட இப்போ ஆல்ரெடி கிடச்சிருக்க கல்லூரி பெட்டராக இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன்னா நான் இந்த கல்லூரியை மெயின்டைன் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாதுங்க. ஆட்டோமேட்டிக்காக இந்த சீட்டுங்கிறது கேன்சல் ஆகிரும். சரிங்களா? ஸோ இப்போயுமே சொல்கிறேன், இன்றைக்கி சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்குது. ஒரு தடவைக்கு 10 தடவை நல்லா யோசிங்க. அதாவது இப்போயுமே நான் திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கல்லூரியை பொறுத்தெல்லாம் உங்கள் வாழ்க்கைங்கிறது கிடையாது. நீங்கள் கல்லூரியில் போய் எப்படி படிக்கிறீங்க, நீங்கள் எப்படி பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய லைஃபுங்கிறது இருக்க போகுது. ஸோ ரொம்ப கல்லூரிகளுக்கு முக்கியத்துவம்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லைங்க. ஓரளவுக்கு நார்மலான காலேஜஸில் படித்தாலே போதும். ஏன்னா ஒரு 10லேருந்து 15 வருஷம்
கல்லூரி பணியில் இருந்திருக்கோம். நிறைய ஒரு நார்மலான காலேஜில் படித்த நிறைய நல்ல மாணவர்கள் இன்றைக்கி நல்ல நல்ல பொசிஷனில் தான் இருக்கிறாங்க. அதை வந்து கண்கூடாக நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா இப்போ தான் இந்த என்ன சொல்ல போகிறோம்னா, இந்த ஆன்லைன் யூடியூப்லாம் வந்ததுக்கப்புறம் தான் இந்த காலேஜஸ் மேலே இவ்வளோ கிரேசஸ் வந்து உருவாகியிருக்கு. அதுக்கு முன்னாடிலாம் நார்மலாக எல்லாருமே கிடைக்கிற கல்லூரியில் போய் படித்தாங்க. படித்து நல்ல முறையில் வாழ்க்கையில் செட்டில் ஆனவங்களாக இருக்காங்க. ரொம்ப ரொம்ப மீடியமான காலேஜில் படித்து கூட வந்து லைஃப்பில் நல்ல முறையில் செட்டில் ஆனவங்க இருக்கிறாங்க. ஸோ இப்பயுமே சொல்கிறேன், அதாவது காலேஜுங்கிற ஒரு பேருக்காகலாம் யாருமே ஒன்றுமே பண்ணிட மாட்டாங்கங்க. சரிங்களா? நீங்கள் எப்படி படிக்கிறீங்க, நீங்கள் எப்படி பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகிறீங்க, உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்குது, நீங்கள் எப்படி ஸ்கில் டெவலப் பண்ணுறீங்க, இதை பொறுத்து மட்டும்தான் உங்களுக்கு வாழ்க்கையை தவிர்த்து இந்த கல்லூரியில் போய் சேர்ந்துட்டோம், அந்த கல்லூரியில் போய் சேர்ந்தனால மட்டுமே எனக்கு வேலை கிடச்சிரும் அப்படிங்கிறதெல்லாம் எந்த ஒரு இதுவுமே கிடையாதுங்க. அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், இன்னொரு முக்கியமான செகண்ட் ரவுண்டில் வந்து இன்னொரு பேரண்ட்ஸ் சைட்லேருந்து கேட்கக்கூடிய, பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சைட்லேருந்து கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான டவுட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதை டவுட்டுன்னே சொல்ல மாட்டேன். சரிங்களா? அது எப்படி சொல்கிறதுனே தெரியல. என்ன விஷயம் கேட்குறாங்கன்னா, சார் எனக்கு வந்து இந்த இப்போ ஒரு கல்லூரி கிடச்சிருக்கு, ஒரு டிபார்ட்மெண்ட் கிடச்சிருக்கு, இது நல்ல கல்லூரியா இல்லை இது நல்ல டிபார்ட்மெண்ட்டான்னு கேட்குறாங்க. ஸோ நான் திரும்பி கேட்குற ஒரே ஒரு கேள்வி என்னென்னா, சார் சாய்ஸ் லிஸ்ட்டுங்கிறது, அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு சீட் அலோகேட் ஆகிருக்குன்னா நீங்கள் கொடுத்த சாய்ஸ்லேருந்து மட்டும் தான் உங்களுக்கு வந்து சீட்டுங்கிறதே அலோகேட் ஆகுதுங்க. பட் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் வந்துட்டு, சார் இப்போ எனக்கு ஒரு சீட்டு கிடச்சிருக்கு, அது நல்ல கல்லூரியா எல்லாருமே கேட்ட ஒரு 50% பேரண்ட்ஸ் கேட்ட கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சார் இப்போ எனக்கு கிடச்சிருக்க காலேஜ் வந்து நல்ல காலேஜாக நம்பி சேரலாமான்னு கேட்குறாங்க. சார் சாய்ஸ் லிஸ்ட்டுங்கிறது நீங்கள் தான் ரெடி பண்ணியிருக்கீங்க, சாய்ஸ் லிஸ்ட்டுங்கிறத நீங்கள் தான் வச்சுருக்கீங்க, அந்த இப்போ உங்களுக்கு அலோகேட் ஆன கல்லூரியுமே நீங்கள் தான் சாய்ஸாக வச்சுருக்கிறீங்க. ஒரு நல்ல கல்லூரியாக நல்ல டிபார்ட்மெண்ட்டான்னு தெரியாமல் எப்படி சாய்ஸ் லிஸ்ட்டை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம்? இதுதான் என் சைட்லேருந்து நான் கேட்கக்கூடிய கேள்வி. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே சாய்ஸை வச்சுட்டு இப்போ வந்து சீட்டு கிடச்சதுக்கப்புறம் எனக்கு இதை விட இன்னும் பெட்டரான ஆப்ஷன் போயிருக்கலாமே, இந்த கல்லூரியை விட நல்ல ஆப்ஷன் போயிருக்கலாமே அப்படின்ட்டு இப்போ புலம்புறது தேவையில்லாத விஷயம். ஸோ ரவுண்ட் 3 மாணவர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன அட்வைஸ், நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் வைக்கக்கூடிய ஒவ்வொரு சாய்ஸையுமே நீங்கள் வந்து நல்லா செலக்ட் பண்ணி சாய்ஸ் வைங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாய்ஸில் வச்சுட்டு சீட் அலோகேட் ஆனதுக்கப்புறமேட்டு இந்த கல்லூரியில் சேரலாமா வேண்டாமா, இது நல்ல கல்லூரியா நல்ல டிபார்ட்மெண்ட்டாக, இந்த மாதிரி கேள்வியே வரவே கூடாதுங்க. உங்களுக்கு நீங்கள் சாய்ஸ் வைக்கிறீங்கனாலே உங்களுக்கு அந்த கல்லூரியை பற்றி தெரிஞ்சால் மட்டும் சாய்ஸ் வைங்க, இல்லைன்னா வைக்கவே வேண்டாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அக்செப்ட் அண்டு அப்வேர்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்தா என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும், பேரண்ட்ஸ் என்கிட்ட கேட்ட தகவல்கள், என்கிட்ட கேட்ட டவுட்ஸ், இதுக்கான பதில்கள் எல்லாமே நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சரிங்களாங்க? ஸோ இதுக்கு மேலே ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி கண்டினியூஸாக வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் தி கவுன்சிலிங், அதுமாதிரி எல்லா விதமான படிப்புகள் சம்மந்தப்பட்ட தகவல்களையும் வேணுங்கிறவங்க நீங்கள் யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மற்றும் இந்த வீடியோ நீங்கள் உபயோகமானதாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, TNEA 2024 பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.